சுக்கிரன் வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பாரு. தயவு செய்து பெற்றோர்களே இதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சுக்கிரன் எப்போதுமே வாய்ப்புகளை உருவாக்கி, சந்தர்ப்பங்களை உருவாக்கி, அந்த தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகளை அனுபவிக்க வைப்பார். என்னங்க இப்படி சொல்றீங்க பொதுவெளின்னு கேட்டா, உண்மையை தாங்க சொல்றேன். கடந்த காலங்கள்ல நடந்துட்டு வந்த மிதுன ராசிக்காரங்களுக்காக இருக்கட்டும், கடகராசிக்காரர்களுக்காக இருக்கட்டும், சுக்கிரன் சம்பந்தப்படுற வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் 3, 7, 11ஆம் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அனுபவத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டுமான ஒரு வீடியோவா அந்த வீடியோ இருக்கும். ஓகே, நீங்க சிம்மராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்நேரம் உங்களுடைய அடுத்த கோச்சார நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர போறீங்க. ஓகே, அஷ்டம சனினா பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது நபரிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயம், சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு அஷ்டம சனின்ற வார்த்தை ரொம்ப பரிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்ப மலேசியாலையும் சரி, மலேசியால மற்ற இடத்த விட்டுருங்க, மலேசியால அஷ்டம சனின்ற வார்த்தை மிக பரவலாக நான் பேசின பிறகு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. நேற்று ஒரு லைவ் போய்கிட்டு இருந்துச்சு டிக்டாக்ல. லைவ் கொஞ்ச நேரம் பார்த்தேங்க. அதுக்கு அவர் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு நினைச்சேன். பலன் தானே சொல்றாரு, ஏன் நம்ம பார்த்தாக்கா பிளாக் பண்ணிட்டு போனாரு, யூசர் பிளாக்னு வந்துருச்சு. ஸோ தெரியல. ஆனா என்னோட கணிப்புகளை நான் பொதுவெளியில தான் போடுறேன். நான் எப்படி கணிக்கிறேன் அப்படின்ற விஷயம். சரி, அஷ்டம சனி என்ன பண்ணும்? முதலாவது இடத்துல, இந்த இடத்துல எல்லாம் வயதுக்கு ஏற்ற மாதிரிங்க. நீங்க பருவ வயதுல இருக்கிறீங்க, மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பை கவனம் சிதற வைக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ற அமைப்பு, பயணங்களா இருக்கிறீங்கன்னா விபத்து மாதிரியான அமைப்புகள்ல வரக்கூடிய சில அமைப்பு அப்படி இப்படின்ற மாதிரியாக உங்களை இந்த இளைய மாணவர்களுக்கு வர வைக்குங்க. பருவ வயதுல இருக்கிறீங்க, இந்த காதல் அமைப்புகள்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுல ஒரு நெருடல் வரும். அதுக்கான பதில் உங்களோட பிறந்த ஜாதக அடிப்படையில தான் இருக்கும். ஆனாலும் 90% இந்த காதல் விஷயங்கள் அப்படி ஒரு சாதகமான நிலை அமைப்புகள்ல இருக்காது. குறிப்பாக உங்க வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு இந்த முழுக்க 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 என்னுடைய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தை கத்து கொடுக்கறது அப்படின்ற மோட்டிவ்ல தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த ராசி பலன்லாம் நான் சொல்றது இல்லை. அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. நமக்குமே பாம்பே பஜாரும் அவங்க வேற பண்றாங்க. அதனால வந்து பெருசா அந்த ராசி பலன் நான் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஜோதிட நாலேஜை மட்டும் உங்களுக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன். உங்க வீட்டுல குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, சிறு வயதுல இருக்கிறவங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு மாதிரியாக அபியூஸ் மாதிரி சில விஷயம் விருப்பம் இல்லாதனாலும் கூட சில வாய்ப்புகளை சுக்கிரன் வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பாரு. தயவு செய்து பெற்றோர்களே இதை புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சுக்கிரன் எப்போதுமே வாய்ப்புகளை உருவாக்கி, சந்தர்ப்பங்களை உருவாக்கி அந்த தாம்பத்தியம் மாதிரியான அமைப்புகளை அனுபவிக்க வைப்பார். என்னங்க இப்படி சொல்றீங்க பொதுவெளின்னு கேட்டா, உண்மையை தாங்க சொல்றேன். கடந்த காலங்கள்ல நடந்துட்டு வந்த மிதுன ராசிக்காரங்களுக்காக இருக்கட்டும், கடகராசிக்காரர்களுக்காக இருக்கட்டும், சுக்கிரன் சம்பந்தப்படுற வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் 3, 7, 11ஆம் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அனுபவத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இதே ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், நீங்க எந்த பாலினம்னு எடுத்துக்க, ஒரு மனிதன் தன்னுடைய முதல் தாம்பத்திய அனுபவத்தை தன்னுடைய ஜென்ம சனியிலேயோ அஷ்டம சனியிலேயோ காதல்ன்ற பேர்ல இழப்பாங்க. ஆணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். ஓகேங்களா? இதை பெற்றோர்கள் கவனத்துக்கு எடுத்துங்க. நான் சொன்னேன், அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கிரனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய பிளானட், சுக்கிரனுடைய தசையோ, சுக்கிரனோட வீடுகள்ல இருக்கக்கூடிய பிளானட்டினுடைய தசையோ புத்தியோ, சுக்கிரனே தசையோ புத்தியோனாக்கா நீங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அங்க காதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. 5 வயசு குழந்தைக்கு காதல் வருமானு கேட்காதீங்க. இந்த அமைப்பு வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு பிறகு உங்களுடைய லக்னத்துக்கு, இது எதுவுமே ராசிக்கு இல்ல, லக்னத்துக்கு 3, 7, 11ஆம் இடத்தோட அமைப்புகள். ஏங்க இந்த குறிப்பிட்ட பாவகம், இந்த பாவகம் தாங்க உங்களுக்கு தாம்பத்தியத்தை அறிமுகம் செய்யும். நான் டிசிப்ளினா பேசுறேன். ஓகேங்களா? தாம்பத்தியத்தை அறிமுகம் செய்யும். மாணவர்களாக இருங்க, பெரியவர்களாக இருங்க, யாரா இருங்க, அது வயதுக்கு. அப்ப 50 வயசுல எனக்கு அறிமுகம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் நான் டென்ஷன் ஆயிடுவேன். பருவ வயதுல இந்த இடத்துல காதல்ன்றவங்க அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி தைரியத்தை கொடுக்கும். யார் பார்க்க போறா, பண்ணிக்கலான்னு. அதற்கு பிறகு இழக்கக்கூடாது, இழந்துட்டோமேன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க கவலைப்பட வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில அந்த மத்தியம வயதுல இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, குடும்பம், வருமானம், குழந்தைகள், இந்த 3 அமைப்புகள்ல டிஸ்டர்ப் வரும். ஓகேங்களா? ஓகே, இது எப்படிங்க இருக்கும்? நீங்க பிறந்திருக்கிறீங்க, உங்களை பிறந்த ஜாதகம் அன்னைக்கு நீங்களே வந்து மாசி மகம் அன்னைக்கு பிறந்துடுறீங்க. உங்களுக்கு அப்படி பெரிய கெடுதல்கள் இருக்காது, சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்களோட சந்திரனை, உங்களோட ராசிய கோச்சாரத்துல இல்ல, பிறந்த ஜாதகத்துல குரு பார்த்துறாரு. உங்களோட இது சனி, கோச்சார சனியோட அமைப்புகள் அவ்வளவு கெடுபலன்ல இருக்காது, ஆனாலும் இருக்கும்.
ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் நீங்களே அமாவாசை அமைப்புகள்ல பொறந்திருக்கிறீங்க. அமாவாசை அமைப்புகளோட ராகு கேதுக்கள் சேர்றாங்க. உங்களுக்கு இல்யூஷன்லாம் வருங்க. ஓகேங்களா? நீங்க இத நம்பி தான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி இல்ல. இந்த தன்மைகள்லாம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு பிள்ளைகள் பற்றியான கவலைகள், பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ள இருக்கிற மாரியான விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள் அப்படின்ற மாரியான சில தன்மைகள் வந்துருங்க. இது எல்லாத்தையும் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில ரொம்ப துல்லியமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையில கோச்சாரத்துல முதலாவதாக பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில வரக்கூடிய மக நட்சத்திரம்ங்க. ஓகேங்களா? மக நட்சத்திரத்துலதான் மகம் மகம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் 2025 இருந்து முழுக்க பாதிக்கப்படுவீங்க. அதாவது 2025 இருந்து 26 மார்ச் வரைக்கும் பாதிக்கப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சீங்கல்ல அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். அந்த காலகட்டம் தான் டஃப்பா இருக்கும். அப்ப இப்பவே உங்களுக்கான சில அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்க அதுக்குள்ள இருப்பீங்க. நீங்க அடுத்து வந்து பூர நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2023 இருந்து 27 சாரி 2026 இருந்து 27 வரைக்கும் டஃப்பான காலகட்டம் இருக்கும். அதற்கு அடுத்த நிலையாக வரக்கூடிய அதுக்கு அடுத்த நிலையாக வரக்கூடிய உத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமைகள் கொஞ்சம் குறையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது உடைப்பட்ட நட்சத்திரம் கன்னிராசிக்குள்ளேயும் இருக்கும். அந்த இவருடைய அமைப்பு வந்து கன்னிராசிக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்றதால, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் விதிவிலக்குனாலும், அவர்கள் 2027ல கொஞ்சம் அப்படியே சலசலப்பு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை அனுபவிப்பாங்க. இது எல்லாம் வயது, தகுதி ஏற்படுத்திக்கு ஏற்ற மாரி. திருமணம் பண்ணலாமா? நான் பல இடங்கள்ல சில விஷயத்த நேரடியாவே சொல்லிடுறேங்க. உங்களுடைய லக்னம் பெற்றோர்களுக்கு தான் இந்த வீடியோலாம். அம்மா, அப்பா தயவு செஞ்சு பிள்ளைங்களோட ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து 2 வச்சுக்கோங்க. லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4ன்னு கணக்கு பண்ணி 6, 8 பெரிய சர்க்கிள் ஒண்ணு போட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்தோட இருக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த வீட்டோட ஓனரோட தசையோ புத்தியோ நடக்குதுன்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. இந்த அமைப்பு சரியா வராது. 100% சரியா வராது. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு அமைப்பு அஷ்டம சனின்ற அமைப்புகள் சற்று கொடுமையான கெடுபலன்களை செய்யும்ன்றது தாங்க உண்மை. கல்யாண விஷயங்கள் கண்டிப்பாக அட்வைசபிள் இல்லை. புதிதாக கூட்டு சேர்ந்து தொழில் பண்ற சரியா வராது. புது அமைப்புகள்ல ரிஸ்க் எடுக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது. அடிச்சா ஜாக்பாட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போட்டு மிதிச்சு புதைச்சிட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இருக்குங்க. இதே வீடியோ இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு மெமரி மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது அப்படியே கொமைனா பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரீவியஸ்ல நான் கடகத்தையும் கும்பத்தையும் பத்தி பேசும்போது என்ன கெட்ட வார்த்தையில ஏசினவங்க கும்பராசியும் கடகராசிக்காரங்களும். ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு இது ஃபங்க்ஷனுக்காக போறேன். அவர் வந்து பார்த்துட்டு கை கொடுத்து நான் தானே அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒன்று பேசினாரு. ஏன்னாங்க நடக்கிறத தான் சொல்றேன். இன்னொன்னு இது எல்லாத்தையும் கடவுளை வச்சு சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தாங்க. ஏன் இதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னா நான் என்னுடைய அஷ்டம சனி காலத்துல என்ன காலையில ஒரு கோயில்ல மத்தியானம் ஒரு கோயில்ல அந்தியில பிரதோஷத்துல ஒரு கோயில்லன்னு சொல்லி எல்லா கோயில்லையுமே என்ன பார்த்திருக்கலாம். அவ்வளவும் செஞ்சு பார்த்து இது எதுவுமே இல்லை காசுக்கு தண்டம். ஆல்ரெடி எனக்கு சாப்பிடவே காசு இல்லை. இதுல வேற இதை போட்டுட்டு அர்ச்சனை பண்ணுங்க போய் கேட்டாக்கா எதுவும் சொல்லிடுவாங்களான்ற பயம் அப்படி இப்படின்ற மாதிரி பதட்டத்திலே போச்சு. தயவு செஞ்சு கடவுள் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகம் சுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன வருமோ அது தாங்க வரும். ஒரு விளக்கு போட்டனாலேயோ, ஒரு மோதிரம் போட்டனாலேயோ, ஒரு கல்லு போட்டனாலேயோ, ஒரு பூஜையோ, யாகமும் பண்ணிட்டனாலேயோ அப்படியே தலைகீழா திரும்பிரும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் எங்கேயும் நடக்காதுங்க. நீங்க பிறந்து வந்த அந்த பிறந்த ஜாதகத்தை அனுபவிக்கிறீங்க. ஓகேங்களா? அது கொடுக்கப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு அனுபவிக்கப்படுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்படாத விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இந்த தன்மையில இருக்கவங்க உங்க வீட்டுல யாராவது கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க, கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சில விஷயத்த மனம் விட்டு சொல்லுவாங்க. இது தாங்க பண்ணும் அப்படின்னு. அப்ப பயந்து தான் ஆகணுமா? 3வது நபரை குடும்பத்துக்குள்ள விடாதீங்க. இப்பவே வீட்டுல பைப் ஒழுகுறது, தண்ணி ஒழுகுறது, புது இப்பதாங்க கட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தோம். புது வீடுங்க. அதுக்குள்ள லீக்கிங் வருதுங்க. லைட்டு போதுங்க. அது போதுங்க. இது போதுங்க. ஒரு மாதிரி கவலையாவே இருக்குங்க. பயமா இருக்குங்க. இதுல கொண்டு இடிச்சுக்கிறாங்க. அதுல கொண்டு முட்டிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆக்சிடென்ட் காயெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் அந்த சனியோட அமைப்பு தான். சரிங்களா? ஏதாவது பரிகாரம் ஒண்ணு வேலை செய்யும் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவேன்னா நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி என்ன ஃபாலோ பண்றவங்க பர்சனலா பேசுறவங்ககிட்ட என்னென்ன பரிகாரம் செய்யலாம்னு கேட்டா நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கங்கன்னு. ஏன்னா அஷ்டம சனியில தான் அடிபட்டு வேலையை கெடுக்கிற வேலை செய்வார். அதுக்கு அடுத்த நிலையாக உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2 விஷயம் வேலை செய்யுங்க. ஏன்னா அடிபட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடம்பு ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும். இந்த 2 விஷயத்த மட்டும் பரிகாரமா யூஸ் பண்ணுங்க. இதை தாண்டி இந்த பூஜை அந்த விளக்கு அதெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்திக்க. அப்பா இன்னைக்கு போய் கடவுளை பார்த்துட்டு வந்திருப்பான். கடவுள் காப்பாத்திடுவாருப்பான்னு பார்த்தா அவங்க உங்களை அடிக்க சொன்னதே கடவுளா தான் இருப்பார். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.